நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். இந்த தீர்ப்பு ஏற்கனவே இதில் அக்டோபர் 10 சொல்ல வேண்டியது. ஏற்கனவே ஒரு மேலே ஒரு கடுப்பில் இருக்க அவங்களுடைய ரசிகர்கள். இவரால் தான் அவர் உடல்நிலை செல்லாமல் போனது, மகளுடைய விவாகரத்தால் தான் அப்படி இதாகிடுச்சு அப்படின்னு பயங்கர கடுப்பில் இருக்காங்க. அப்படி ஏதாச்சுன்னா இந்த நேரத்தில் போயிட்டு இவங்க மறுபடியும் அந்த தீர்ப்பு சொல்கிற நேரத்தில் போய் கோர்ட்டுக்கு போனால் ஏதாவது ஒரு பிரச்சனை பெருசாக போயிடும். அவாய் வேறு இவா வேறு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அதை தாண்டி நம்ம சூப்பர் ஸ்டாருடைய இது பெரிய குடும்பம், அது என்ன சாதாரணம் அப்படிங்கிற பெருசாக அந்த இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் வந்து சூப்பர் ஸ்டாருடைய மருமகன் இல்லை, தனுஷ்ங்கிற ஹீரோவுடைய மாமனார் அவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அவன் நல்ல வளர்ச்சி தான் சார், நல்ல வளர்ச்சி. அவளுக்கு மட்டும் ஒரு படம் நடிச்சு கொடுத்தீங்களா? எனக்கு ஒரு படம் நடிச்சு நான் குடும்பத்துக்காக சார், ஃபேமிலி 2 பொண்ணு, குடும்பத்துக்காக, மனைவிக்காக, மகளுக்காக பண்ண வேண்டியது. இதெல்லாமே அவர் வந்து ஃபேமிலிக்கு உள்ள இந்த மாதிரி குடைச்சல் இருந்துட்டு தான் இருக்கு. சினிமாவில் ஒரு நல்ல ஹீரோ, அவர் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காரு, நல்ல உச்சத்தில் போயிட்டு இருக்காரு. அவர் சூப்பர் ஸ்டார். நேரம் அவருடைய நடத்த நேரம் பாடு இல்லைல்ல. ஆமாம், அவர் வந்து ஏறக்கூடிய மருமகனும் நல்ல ஒரு நிலையில் இருக்கான். அவரை நீங்கள் தக்க வச்சுட்டு கூட போகணும் அப்படின்னு நான் விரும்புகிறாரு. அவங்க வந்து பிரச்சனையே பொண்ணு சைடு தான் இருக்கு. பொண்ணு சைடில், அதாவது பெரிய பணக்கார குடும்பம் பெண்கள் சார். அதில் வந்து அவங்க பிடிவாதமாக இருப்பாங்க. எனக்கு இது பிடிக்கலாம். அதை ஒரு பட்டிமன்றம் தான் வைக்கணும். இனிமேல் சாலமன் பாப்பா ஆகிட்டு சொல்லி சினிமா நடிகர்களுடைய இதுக்கு விவாகரத்துக்கு காரணம் இதுதான், குடும்பமா தொழிலா வளைச்சு தனுஷ் தான் ஒரே அடி அடிக்கிறாங்க. 150 பெண்களோட தொடர்பு இருக்கு, 150 பெண்களை டார்ச்சர் பண்ணி இருக்காங்க. டிவோர்ஸுக்கு காரணம் இதான் அப்படிங்கிறாங்களே. டிவோர்ஸுக்கு காரணம் இவங்க தான். அது மட்டும் இல்லை, ஹீரோயின் கூட மட்டும் விட மாட்டார். ஹீரோயின் அம்மாவை நடிக்கிற ஹீரோயின் விட மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், எழுத்தாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள். சார் வணக்கம். நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா உடைய விவகாரத்து ரொம்ப நாளாக போய் இழுத்துட்டே இருந்துச்சு. வருகிற 27ஆம் தேதி இன்னைக்கு அதாவது தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. உண்மையிலே எப்படி சார்? பல முறை திரு ரஜினி அவர்கள் ஒன்னா சேர்த்து வைக்கிற முயற்சி பண்ணியிருக்காரு. என்ன காரணம் இப்போ கடைசியில் அநேகமாக இந்த தீர்ப்பு ஏற்கனவே இதில் வந்து அக்டோபர் 10 சொல்ல வேண்டியது. அந்த சமயத்தில் உடல்நிலை சரியில்லாமல், அந்த சமயத்தில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. ஏற்கனவே ஒரு மேலே ஒரு கடுப்பில் இருக்க அவங்களுடைய ரசிகர்கள். இவரால் தான் அவர் உடல்நிலை செல்லாமல் போனது, மகளுடைய விவாகரத்தால் தான் அப்படி இதாகிடுச்சு அப்படின்னு பயங்கர கடுப்பில் இருக்காங்க. அப்படி ஏதாச்சுன்னா இந்த நேரத்தில் போயிட்டு இவங்க மறுபடியும் அந்த தீர்ப்பு சொல்கிற நேரத்தில் போய் கோர்ட்டுக்கு போனால் ஏதாவது ஒரு பிரச்சனை பெருசாக போயிடும் அப்படின்னா அவரும் அப்படியே கோர்ட்டு பக்கம் போகாமல் அப்படியே இழுத்து விட்றாங்க. அதுக்கு பிறகு தான் இப்போ வர்றாங்க. இப்போ வந்து இப்போ 27ஆம் தேதி அது தீர்ப்பு வர இருக்கு. ஆனால் உண்மையிலே இந்த டிவோர்ஸுக்கு யார் தான் சார் காரணம்? ஒரு பக்கம் தனுஷுக்கிறாங்க, ஒரு பக்கம் ஐஸ்வர்யாங்கிறாங்க. ஒரு சூப்பர் ஸ்டார் குடும்பத்தில் இது தேவைதானா? எப்படி சார்? இல்லை, 2 பேருமே ஒரு ஃபஸ்ட்டு காதலிக்கும் போது ஒரு நல்ல இதாக இருந்தது சார். ஒரு மாதம், அதாவது ஆசை மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், அது இப்படி தான் போயிருது இங்கே எல்லாமே. ஆமாம், இன்னைக்கு அவசர யுகத்தில் அதுதான் அது சினிமா துறையில் சில குடும்பங்கள் அதெல்லாம் இது பண்ண போகிறதில்ல. சினிமா துறை, அப்புறம் வந்து அந்த வேறு சில இந்த இதெல்லாம் வந்துச்சு பாருங்கள், சாஃப்ட்வேர் வந்த பிறகு அதுவும் அதிகமாகிடுச்சு. அங்கே தான் அதிகம் இப்போ வந்துட்டுருக்கு. ஒரு வக்கீலே சொன்னார், 6 மாதம் காதலிக்கிறாங்க, ஒரே மாதத்தில் வந்து டைவர்ஸுக்கு நிற்கிறாங்க அப்படிம்பாங்க. இங்கே பாருங்க, அவங்க கூட்டம் தான் அதிகமாக இருக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் இதிலே வந்து இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு ஆரம்பத்தில் கொஞ்சம் அதுக்கு பிறகு போக போக அவங்களுக்குள்ள ஒரு ஒட்டுதல் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று, இவர் அந்த பெண்களோடு அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே இவங்க தரப்புலேருந்து இவங்க அந்த சுசித்ரா என்ன சொல்லுது, அவங்க இருந்த வீட்டில் இருந்த குழந்தைங்களே பார்த்துக்கிறதில்ல, பப்புக்கு இதுக்குன்னு ஓடி சுற்றிட்டு இருப்பாங்க அப்படின்னு. இவர் இங்கே நடிக்க போயிடுவார் சார். சிலர் இங்கே பப்புக்கு சுற்றிட்டு இருப்பாங்க, இது சுற்றிட்டு இருப்பாங்க, கிளப்புக்கு சுற்றிட்டு இருப்பாங்க. சில பெரிய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கிளப்புக்கு போகிறது, பொழுது போக்குறது, மாதர் சங்கத்தில் பேசுகிறது இதெல்லாம் இருப்பாங்க. ஆமாம், அது இருக்கும். அந்த மாதிரி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவரை, அவங்கள ஐஸ்வர்யாவை. இதனால் இவங்களுக்குள்ள அதை வந்து மீட் பண்ணிக்குவோம். அது பெருசாக எடுத்துக்கல அவங்க.
அப்படியே சரி போயிட்டு இருக்கட்டும் அப்படின்னு 2 குழந்தைங்க பிறந்தாங்க. அவங்களும் தோளுக்கு மேலே வளர்ந்தாச்சு இன்னைக்கு. இதை வந்து இவங்களுக்குள்ள அந்த உரசல் இருந்துகிட்டே இருந்தால ஒரு கட்டத்தில் அது பெருசாக போகுது. ஒரு சில நடிகை சில பேர் சொல்கிறாங்க, என்னுடைய விவாகரத்துக்கு காரணமே அவர் தான் தனுஷ் டிடி தான். உட்பட சில பேர் சொல்லும்போது இவங்களுக்கு வேற மாதிரி ஆகுது. அந்த இது வந்து உள்ளுக்குள்ளே வளருது இல்லையா? ஆமா. அதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்து அவங்க ஒரு வீடு கட்டுறாரு, இங்கே வீடு கட்டுறாரு. அது போயஸ் கடல்ல. போயஸ் கார்டனில் வீடு கட்டுறாரு. அது சமயத்தில் மாமியார் வீட்டுக்கு உள்ளே வந்து அவர் அலோவ் பண்ண போவாங்க. ஏன் என்ன காரணம்? நீங்கள் ஹாலில் உட்காரலாம் சார், அதை தாண்டி கிச்சன் வரைக்கும் நீங்கள் போக முடியாது. சில குடும்பங்களில் மாமியார் சம்மந்தி வந்துட்டாங்கன்னா கிச்சனில் கூப்பிட்டு போவாங்க, அதில் கூப்பிட்டு போய் உட்காந்து என்னென்னமோ மணிக்கணக்காக பேசுவாங்க. நீங்கள் கிச்சனும் போக முடியாது, பெட்ரூம் கிட்ரூம்லாம் போக முடியாது. அது தண்ணி தெளித்து தான் அனுப்புவாங்க சில இடங்களில், வீடுகளில். ஆமா. அந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள் இருக்குதுக்கு அப்படின்னு அவர் தனுஷ் தரப்பில் சொல்கிறாங்க. அவங்க மாமியாரோ இவங்க வந்தாங்கன்னா அவங்க அவ்வளோ ஈஸியாக அவங்க போய் உள்ளெல்லாம் போயிட்டுலாம் வர முடியாது. குறிப்பிட்ட அந்த எல்லையோடு உட்காந்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி. இல்ல அந்த வீட்டோட பூஜைக்கே எல்லாரும் வந்தாங்கல்ல. ஆமாம், திரு ரஜினிலேருந்து எல்லாருமே வந்தாங்க. ஆனால் வந்து அதே அது அந்த அந்த வீடு அவர் கட்டின வீட்டுக்கு, அவங்க வீட்டில் ரஜினி சார் உள்ளே வீட்டுக்குள்ளே, ஓ, அங்கே தான் நான் சொல்கிறேன், இந்த வீட்டுக்குள்ள ரஜினி சாருடைய வீட்டுக்குள்ளே போக வர நீங்கள் அவங்களுக்கு சீக்கிரம் முடியாது. என்ன காரணம்? மதிக்கலையா அவங்க தரப்பு? இல்லை சில லதா ரஜினிகாந்த் தரப்பு சின்ன மதிக்கலையா? அவங்களுக்கு மதிக்கலை. அவங்க பெருசாக அந்த ஃபேமிலியை கொஞ்சம் பெருசாக அவங்க எடுத்துக்கலை. நம்மளை விட பெரிய ஃபேமிலி அவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா? ஆமா. அவாய் வேற இவா வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அதை தாண்டி நம்ம சூப்பர் ஸ்டாருடைய இது பெரிய குடும்பம், இது என்ன சாதாரண அது அப்படிங்கிற பெருசாக அந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சூப்பர் ஸ்டாருடைய மருமகன் இல்லை, தனுஷ்ங்கிற ஹீரோவுடைய மாமனார் அவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அவன் நல்ல வளர்ச்சி தான் சார். நல்ல வளர்ச்சி. அவங்க அப்பா நல்ல தயாரிப்பாளர், இயக்குனர். 60 கோடி ரூபா சம்பளம் அவருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல, அப்புறம் மலையாளத்தை, ஹிந்தியில் ஒரு 2-3 படம் பண்ணிட்டாரு, சொந்த படம் பண்ணிட்டாரு. அப்புறம் ஹாலிவுட் வரைக்கும் போயாச்சு. இது உங்களுக்கு ஒரு பண்பட்ட நடிகன், நல்ல நடிகன்கிற ஒரு திறமையை காட்டியாச்சு. அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சைடில் அவர் வளர்ந்து போய் ஆரம்பத்தில் அவர் உருவத்தை கேள்வி பண்ண சமுதாயம் இங்கே தான் இருக்காங்க. எல்லாம் ஒரு சினிமாவில் நடிக்க வந்துட்டாங்களா அப்படின்னு. ஆமாம், இன்னைக்கு பெரிய வளர்ச்சி. அவரே அதனால தான் அவரே ஒரு கிண்டல் பண்ணிக்குவார். சார் என்னை பார்க்க தான் சார் பிடிக்கும். இதெல்லாமே உங்களுக்கு நீங்கள் கிண்டல் பண்ணுறதுக்கு முன்னே நானே கிண்டல் பண்ணிட்டேன்னா யாரும் வாய் முடிக்குவாங்க. அந்த ஒரு சைலண்ட்டான ஒரு இதுதான். 2 கிலோ 5 கிலோ 2 கிலோ கறி 4 கிலோ எலும்பு வச்சுட்டு நீ இது பண்ணுறியா? இதை வந்து ஆமாம் சார், இதை வந்து நீங்கள் இந்த பாசிட்டிவாக எடுத்துக்கிறது. அதனால் அந்த பாசிட்டிவாக எடுத்துக்கிறனால உங்களுக்கு வளர்ச்சி அப்படி வந்துடுது. இன்றைக்கி வரைக்கும் அந்த உடல் அப்படி தானே இருக்குது. ஆமாம், பெருசாக குண்டாகலையே. குண்டானாதான் ரஜினிக்கும் அதே மாதிரி உடல்வாக அப்படியே இருக்குது, வளரல. உங்களுக்கு குண்டானாதான் உங்களுக்கு அடுத்த பல நோய்கள் வரலாம், இது வரலாம். அது வரல. இவர் தன்னை அப்படியே தக்க வச்சுக்கிறார், அப்படியே வர்றாரு. அது தன்னை தக்க வச்சு ஒரு இது பண்ணிட்டு போகிறார். அதே மாதிரி அவங்க ஒரு கட்டத்தில் இவங்க வந்து விவாகரத்து பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு சரி நீ ஒரு இது பண்ணுறாங்க. இல்லை இப்போ திரு ரஜினி அவர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த விவாகரத்தில் விருப்பம் இல்லை. எப்படியாவது மகனையும் மருமகனையும் சேர்த்து வைக்க நினைக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டாரு. ஆனால் இது லதா ரஜினிகாந்தோட பாட்டு என்ன சார்? அவங்க என்ன வேண்டாங்கிறாங்களா? இல்லை, பல தடவை பேசியிருக்காரு. ஓ, ஆனால் அவரோட இவர் ஐஸ்வர்யா ஏற்றுக்கலை அப்படின்றாங்க. இல்லை நான் அவங்க கூட வாழ விரும்பலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன காரணம்? ஏதோ அவங்களுக்கு ஏதோ தெரில, அவங்க பிடிக்கலை. அவங்களுக்கு ஏதோ அவருடைய நடவடிக்கை அவனை பார்க்கவே அவங்க பிடிக்கல, எனக்கு பேச அவங்க கூட வாழ பிடிக்கலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்க தரப்புலேருந்து பேசும்போது அந்த தரப்புலேருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோடு அவங்களுக்கு நட்பில் இருக்காங்க. யாரு? ஐஸ்வர்யா இருக்காங்க, அவங்க கூட சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு தரப்பில் சொன்னாங்க. இந்த விஷயங்கள் பெருசாக வந்து உங்களுக்கு ஒரு கட்டத்தில் பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற வந்தாச்சு. அப்புறம் கேஸ் போட்டு நடந்துட்டுருக்கு. அநேகமாக 27ஆம் தேதி அதுக்கான தீர்ப்பு வரும். அதுக்கு பிறகு வந்து இவர் கஸ்தூரி ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, என் மகனுக்கு நல்ல தீர்ப்பு வந்து நான் விவாகரத்து முடிச்சிச்சுன்னா என் மகனுக்கு நான் எங்கள் சொந்தத்தில் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டார். 2வது கல்யாணம் சொல்லியிருக்காரு ஏற்கனவே. ஓ, என் மகனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்ட்டார் அவர். இப்படி ஒரு ஓடி இருக்கு. அங்கே அதே மாதிரி அவங்களுக்கும் நடக்கலாம். ஏன்னா அங்கே குடும்பத்தில் முதல் 2வது பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சு விவாகரத்தில் முடிஞ்சது. திரும்ப 2வது கல்யாணம் இருந்தாங்க. அந்த பையன் ஒன்று இவ்வளோ பெருசாக இருக்கா, ஒன்று அந்த பையன் மேலே மொத்தம் 600 கோடி ரூபா சொத்து இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா, அது யார்கிட்ட அந்த பணம்லாம் இருக்குன்னா இவங்க தான் கஸ்டடி, இவங்க தான் பார்த்துக்கினாங்க. லதா மேடம் தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க தான் பார்க்குறாங்க. அவங்க தான் அந்த குழந்தைய அவங்க பாதுகாப்பு பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து நாளைக்கு பிரியும் போது இந்த பேரன்களுக்கும் வந்தாகணும் சொத்து. இந்த பேரன்கள் வந்து அவங்க விடுவாங்களா, இல்லாட்டி அவங்களே நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு தெரியல.
அப்படியும் ஒன்று இருக்குல்ல. கண்டிப்பா. இல்ல இதுல வந்து என்னன்னா, திரு லதா ரஜினிகாந்த் அவர்கள் சரியா அந்த 2 பெண்களையும் வளர்க்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சமூகத்துல வந்துட்டு இருக்கு சார். உண்மைதானா? இல்லை, அவங்க பார்க்க நேரம் இருக்காது. ஒரு அவங்க வந்து வெளியே தான் போய் படித்தாங்க, ஃபாரினில் போய் படித்தாங்க, அது பிறகு இங்கே போய் படித்தாங்க. படிப்பை டெய்லி போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. பல பேர் மீட் பண்ணுறோம் இல்லையா. இப்போ இந்த வந்து இன்றைக்கி வரைக்கும் புதுமையான சில விஷயங்கள்லாம் வரும் அவங்களுக்குள்ள. அந்த டான்ஸ் கற்றுக்க போகும்போது லவ் கிவ் வரதெல்லாம் உண்டு. இதை வந்து அவங்க அதிகமாக பெருசாகவும் பண்ணவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. அவங்க ஃபேமிலி இருக்காங்க, ஃபேமிலியை பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை அவங்க. அது இல்லாமல் ஒரு ஸ்கூல் ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க. ஆமாம். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இவங்க வந்து பெருசாக பசங்களை பற்றி அதிகமாக பார்க்க முடியாது. கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க, சரியாக தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் வரும். அதே சமயத்தில் அக்கா தங்கைக்குள்ளே ஒரு போட்டி இருக்கும் அவங்களுக்குள்ள. அவங்களுக்குள்ள பெரிய போட்டி இருக்கும். சில பேர் வந்து எனக்கு மட்டும் ஜீன்ஸ் வாங்கிட்டேன், அவளுக்கு ஏன் வாங்கி தரல அப்படிம்பாங்களே. குழந்தைங்களுக்குள்ள எனக்கு இந்த மிட்டாய் தான் வேணும் அப்படிம்பாங்க. அதே தான், அது ஒன்று தான் இருக்குது, இல்லை அது இதான் வேணும் எனக்கு அப்படிம்பாங்க பிடிவாதமாக. அந்த மாதிரி தான் அவளுக்கு மட்டும் ஒரு படம் நடித்து கொடுத்தீங்களா, எனக்கு ஒரு படம் நடித்து கொடுங்க, எனக்கு ஒரு இது பண்ணி கொடுங்க. இது அவங்களுக்குள்ள ஒரு போட்டி உண்டு. அதனால தான் ஏற்கனவே அவங்க 2 படி பணம் பண்ணியிருப்பாங்க, இவங்களுக்கு 2 பணம் பண்ணியிருப்பார். ஆமாம். ஒரு இந்த அதனாலே அவருக்கு பேரு கெட்ட பேரும் வந்துச்சு, கோச்சடையான ஒரு படம். ஆமாம், கோச்சடையன்கிற படம் பண்ணும்போது அவருக்கு வந்து அவருடைய ஜிகேன்னு ஒரு ஆர்ட் டைரக்டர் இருந்தார் இல்லையா, அவர் தான் அவருக்கு கொஞ்சம் நல்ல நட்பாக இருப்பார். ஜிகே வந்து வாங்க முதலாளின்னு தான் சொல்லுவார் இவர் கிண்டலா. ஆர்ட் டைரக்டர் அவர் விஜயகாந்தெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டு விஜயகாந்துடைய 40 படங்களுக்கு இது பண்ணியிருக்காரு. அது பிறகு இவருடைய படங்களுக்கு பண்ணியிருப்பார். அண்ணாமலையில் தயாரிப்பாளராக நடிச்சிருப்பார் அவர். அதில் வந்து இவர் இந்த மாதிரி இந்த கதை கோச்சடைன்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் நீங்கள் வந்து உயிரோடு இருக்கிற ரஜினியை தான் பார்க்க விரும்புகிறாங்க. நீங்கள் வந்து ஸ்டைலாக அப்படி நிற்கிறது, அப்படி கையை ஆட்டுறது அதான் விரும்புவாங்க. இது வந்து அனிமேஷன்லாம் இதாகாது சார். அது வந்து சில பேர் செத்து போகிற பிறகு தான் அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. உங்களுக்கு இது நல்லா இருக்காது சார் அது அப்படின்றாரு. டக்குன்னு இது லதா மேடம் கேட்டுறாங்க. ஜிகே சார் வாங்க அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, சொல்லாதீங்க சார், அவர் படமே நடித்து தர மாட்டார், என் பொண்ணு ஆசைப்பட்றா அப்படின்னா. சரி, அவர் ஒன்றும் சொல்ல, சரி உங்கள் இஷ்டம் அப்படின்னு போயிட்டார். அந்த படம் என்னாச்சுன்னா பயங்கர ஃப்ளாப்பு, ஏற்றுக்கல ஜனங்க. இவரை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் லெவலையும் பெரிய பிரச்சனை வந்துச்சு, பெரிய பிரச்சனை. அப்புறம் வந்து கடைசியில் போயிட்டு துண்டெல்லாம் போட்டுட்டு போய் இது கட்டிட்டு வந்தாங்களே. சில பணங்கள் பல பேருக்கு பணமே தராமல் கொடுக்காமல் இருந்தாங்க. அதுக்கு ஒரு பிரச்சனை பெருசாக போச்சு. அந்த படம் ஆரம்பத்தில் ஜனங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் கரெக்டாக சொன்னார், உங்களை ரசிகர்கள் இப்படி தான் விரும்புகிறாங்க. நீங்கள் வந்து ஒரு கத்தி சண்டையோ இதோ வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டைல் பண்ணாலே போகிறோம். அவன் விரும்புகிறது அது. அதை விட்டு நீங்கள் ஒரு அனிமேஷன் ஃபிலிமில் வந்து அவனுக்கு பிடிக்காதது. நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் தான் பண்ணி ஆகணும் அது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அவர் ஏற்றுக்கிறாரு. இந்த மாதிரி போயிடுது. என்ன குடும்பத்துக்காக சார், ஃபேமிலி 2 பொண்ணு, குடும்பத்துக்காக மனைவிக்காக மகளுக்காக பண்ண வேண்டியது. சில தலையீடுகள் இப்படி வரும்போது உங்களுடைய புகழின் எல்லாம் பாதிக்கப்படும். பாபா என்ன பண்ணுறாரு, நல்ல பாது, ஆனால் பாபாவுடைய சப்ஜெக்ட் சரியில்லாமல் அது மிகப்பெரிய சொல்கிறாங்க, அது சரியாக வராது சார். அவர் ஏற்றுக்கல. சரி, ஓகே, அவருடைய இஷ்டம். ஆனால் அதுக்கு பணம் திருப்பி கொடுத்தார். அது சில நேரங்களில் வந்து நினைப்பார், ஸ்ரீ ராகவேந்திரா வந்து பண்ணும்போது இப்போ சரியாக போகாது ரஜினி அப்படின்ற. ஓகே, என்னுடைய திருப்திக்காக பண்ணுறேன். அது வந்து பெரிய தோல்வி கிடையாது. அது வந்துடும், அந்த பணம் மெதுவாக வரும். ஆமாம், மெதுவாக ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் வர மாதிரி வரும், ஓவர் நைட்டில் வராது அது. ஆனால் அவருடைய படம் தோல்வி கிடையாது. ஆனாலும் கூட இதெல்லாம் யோசிப்பார் அவர். ஒரு படத்துக்கு முன்னாடி எக்கச்சக்கமாக யோசிப்பார் ரஜினி. அந்த படம் வந்து நீங்கள் இப்படி இந்த கங்குவா அப்படின்னா ஹீரோ யோசிக்கிறது கிடையாது, இவர் யோசிப்பார். கதை, திரைக்கதை எல்லாம் கேட்பார். பாடல் யார், அந்த பாடலும் கேட்பார். மியூசிக் அப்போ உட்காருவார். பாடல் எழுதும்போது உட்காருவார். இந்த வார்த்தை நல்லா இருக்கா, நீ இது இப்படி பண்ணலாமே, மாற்றலாமே அப்படின்பார். அந்த டியூன் பரவாயில்ல, இது கொஞ்சம் சுமாராக இருக்கு, மாற்றலாம், உட்காருவார். அதனால தான் உங்களுக்கு வந்து இதை சூப்பர் ஸ்டார் 40 வருஷமாக தன்னை காக்க முடியுது. இல்லைன்னா நீங்கள் சூப்பர் ஸ்டார் காணாமல் போயிடுவார். இதெல்லாமே அவர் வந்து ஃபேமிலிக்கு உள்ள இந்த மாதிரி குடைச்சல் இருந்துட்டு தான் இருக்குது. இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்களா, எப்படி சார் நிர்பந்திக்கிறாங்களா? டார்ச்சரில் என்ன, நீங்கள் ஒரு பணம் காட்சி மரமாக இருக்கீங்க, நீங்கள் இருக்கிற வரைக்கும் பொன்முட்டைகிற வாத்து ஓய்வு எடுக்கலான்னு அவர் பார்ப்பாரு, முடியாது. சம்பாரிச்சாச்சு, இப்போ ஓய்வு எடுக்கணும்னு அவரும் விரும்புகிறார். ஆனால் அவங்க விட மாட்டாங்க. ஒரு படத்துக்கு 300 கோடி ரூபா வருது இல்லை, ஆமாம், என்னதுக்கு சும்மா உட்காந்து நீங்கள் போய் 3 மாதம் உழைச்சிட்டு வாங்க போங்க அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க. இதுதான் நடந்துட்டுருக்கு. ஓய்வோடு உட்காந்து நல்லா ஹாயாக ஜாலியாக இது பண்ணலான்னு எனக்கு முடியலை.
அவர் முதல்ல சினிமாவுக்கு வந்து போகும்போது ஒரு ஆம்பிஷன் என்ன அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாரு, 4 படத்தில் வில்லனை நடிச்சுட்டு ஒரு பைக் வாங்கிட்டு சூப்பர் ஸ்க்ரேட்டை தூக்கி போட்டு ஃபான் ஊதிட்டு அப்படியே 4 தெரு சுற்றிட்டு வரணும் ஸ்டைலாக, அவ்வளோதான் போகிறோம் நமக்கு அப்படின்னா. அதிகமாக யோசிக்காமல் அதிகமாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பணம் சேர நமக்கு இது போயிடுது, இன்னும் சேரணும் அப்படிங்கிற மாதிரி. இவர் விரும்பினாலும் கூட விரும்பாவிட்டாலும் கூட மற்றவங்க கூட இருக்கிறவங்க விரும்பக்கூடிய சூழ்நிலை மனைவிக்காக குழந்தைகளுக்கு மனைவியுடைய கட்டுப்பாட்டில் வந்து இருந்தது. மீனாட்சி இது பண்ணுவாங்களே, மீனாட்சி ஆட்சியில் வந்து அவங்க சொல்கிறதான் நம்ம கேட்டாங்க. அந்த மாதிரி தான் அவங்க வந்து நடித்து அப்போ ஃபீல்டில் போயிட்டே இருக்கார். ஓடும் குதிரை நீங்கள் ஏன் நிற்கிறீங்க, ஓடிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி. ஓய்வு எடுக்க முடியாது, கண்டிப்பாக அவர் நினைச்சாலும் முடியாது. அந்த மாதிரி தான் அவருக்கான சூழ்நிலை. இதில் வந்து மகள் வழியாக வந்து வாழ்க்கை வந்து சரியாக அமையலைன்னு ஒரு பயங்கர இது அப்செட்டில் இருக்காரு. ஆமாம், ஏன்னா ஒரு நல்ல ஹீரோவுக்கு தான், ஒரு நல்ல சினிமாவில் ஒரு நல்ல ஹீரோ, அவர் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்க, நல்ல உச்சத்தில் போயிட்டுருக்காரு. அவர் சூப்பர் ஸ்டார் நேரம் அவருடைய நடத்த. ஆமாம், பாடு இல்லைல்ல. ஆமாம், அவர் வந்து ஏறக்குறைய மருமகனும் நல்ல ஒரு நிலையில் இருக்கான். அவரை நீங்கள் தக்க வச்சுட்டு கூட போகணும் அப்படின்னு நான் விரும்புகிறாரு. அவங்க வந்து இது பண்ணிக்க மாட்டேன். பிரச்சனையே பொண்ணு சைடு தான் இருக்கு. பொண்ணு சைடில் அதாவது பெரிய பணக்கார குடும்ப பெண்கள் சார், அதில் வந்து அவங்க பிடிவாதமாக இருப்பாங்க. எனக்கு இது பிடிக்கல நீங்கள் என்ன தான் சமாதானம் பண்ணாலும் பிடிக்கல எனக்கு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அகமண்டா நிற்பார். சில பேர் ரொம்ப அகம் பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அகம் ரொம்ப பிடிப்பாங்க, அடம் பிடிப்பாங்க. இல்லை எனக்கு இதுதான் தேவையில்லை எனக்கு. அதே சமயத்தில் வேணும்னா சொல்லிட்டு தேவை இல்லாமல் இது சரியில்லாமல் இல்லை எனக்கு நான் பார்த்துக்கிறேன் விடுங்க நான் அப்படிங்கிற அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. இதை என்ன பண்ண முடியும் நீங்கள்? கண்டிப்பாக அப்போ அப்பாவா அவர் என்னமோ சொல்லி பார்க்குறா, இது பண்ணி பார்க்குறா, முடிய மாட்டேங்குது சில ஒரு கட்டத்தில். இது வந்து தவிர்க்க முடியாமல் போயிடுது சொல்லிடுறாங்க. இல்லை, சினிமாவுக்கு வந்து இது போதாத காலமா சார்? எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்டு வந்து தனுஷ் ஐஸ்வர்யா அவங்களுடைய டிவோர்ஸாக வந்துச்சு நினைக்கிறேன். ஆமாம், தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் சைந்தவி, அதுக்கப்புறம் ஜெயம் ரவி ஆர்த்தி, ஆமாம், இப்போ ஆஸ்கார் நாயகன் யாரான மாதிரிக்கே வந்திருக்கு. அப்படிங்கும்போது இது என்ன சார் தொடர்ச்சியாக இந்த டிவோர்ஸ்க்கான காரணம் என்ன? இதே இவங்களே ஒன்று சொல்லியிருந்தாங்க. இப்போது சஹரா பானுவுடைய இவர்கள் அட்வொகேட்டு, அவங்க வந்து இந்த வரதட்சணை, அதாவது இந்த டிவர்ஸ்லேயே வந்து புகழ் பெற்றவங்க. நிறைய பேர் அந்த மாதிரி அவங்க டிவர்ஸ் பண்ண வச்சு ஒரு பெரிய விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு இதுக்கும் ஒரு விருது இருக்கு. பேர் பெற்றவங்க, பல குடும்பத்தை பிரிச்சிருக்கேன் பேர் பெற்றவங்க. அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் போர் அடிச்ச ஆரம்பிச்சிருது லைஃப் அப்படின்றாங்க. ஏன் டிவர்ஸ்க்கு என்ன காரணம் இந்த மாதிரி என்ன அப்படின்னா, லைஃப்பில் போர் அடிக்க ஆரம்பிச்சிருது இல்லைங்க அப்படின்றாங்க. இவங்க வந்து இவர் சம்பாதிக்க போயிடுறாரு, இவங்க வீட்டில் சும்மா உட்காந்துருக்க போர் அடிக்குது அப்படின்றாங்க. அந்த மாதிரி இல்லை, போர் அடிக்கிறதுலாம் டைவர்ஸ் பண்ண முடியுமா சார்? அதாவது வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்ந்துட்டீங்க. சில நேரங்களில் போர் அடிக்கும், சில நேரங்களில் இதை வேலைக்கு போனால் தானே, சம்பாதிச்சா தானே நீங்கள் சொகுசாக உற்சாகமாக ஆடம்பரத்தோடு வாழ முடியும். அவர் வேலைக்கு போகலன்னு நீங்கள் எப்படி நான் ஒரு மரம் வெட்டி போகிறோம், அவனே கல்யாணம் பண்ணி நான் கஷ்டப்பட்டு அவர் கூட என் கூடவே இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சில பேர் சொல்லுவாங்க குடிகாரனாக இருந்தாலும் என் கூடவே இருக்கணும்பாங்க. அது தவிர்க்க முடியாமல் என்ன அட்ரஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அப்படி சொல்ல முடியுமா? வீட்டிலே என் கூடயே இருக்குன்னா எப்படி பண்ண முடியும்? உங்களுக்கு லைஃப் எப்படி போகிறது? அதாவது நம்முடைய செலவு நீங்களே எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு மாதம் ஆனால் இவ்வளோ ரூபா தேவைப்படும். குறைந்தபட்சம் நீங்கள் செலவு கம்மியாக பண்ணாலும் கூட. ஆனால் அவங்களுக்கு ஆள் அம்பு சேனை அத்தனை பேருக்கு சம்பளம் கொடுத்தாகணும், அத்தனை பேருக்கும் சாப்பாடு எல்லாம் கொடுத்தாகணும். அது எங்கேருந்து போகும்? மாதத்துக்கு பல லட்சம்னா நீங்கள் சம்பாதிக்கிற காசில் இருந்தால் கொடுக்க முடியும். இதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். இதை வந்து அவர் நம்ம கூட உட்கார்ந்து கொஞ்சிட்டு பேசிகிட்டு இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். அப்புறம் நம்ம வெளிநாட்டில் போய் சுற்றிட்டு வரணும், அடிக்கடி ஏதாச்சும் இதுக்கு போயிட்டு கடைக்கு போயிட்டு ஷாப்பிங் போகணும், இது போகணுன்னா முடியாது. ஒரு சராசரியான குடும்பங்கள்ல போகும். ஓரளவுக்கு கொஞ்சம் பணக்கார குடும்பங்கள் போயிட்டு வரலாம். ஆனால் இவங்க அந்த தொழிலே வேற இருச்சே. கண்டிப்பாக ஒருத்தருக்கு சினிமா நடிக்கிற தொழில், ஒருத்தருக்கு இசையமைக்கிற தொழில்னா ஒவ்வொருத்தரோட தொழிலுக்கு அவங்க அதில் தொழிலை தன்னை கவனம் செலுத்தி ஆகணும். இல்லைன்னா அவங்களுக்கு மார்க்கெட் போனால் அதோட சரி. அப்போ சினிமா துறையை பொறுத்தளவு குடும்பமா தொழிலா அப்படின்னா ஒரு சண்டை வரதான் செய்யுது. ஆமாம், அது பட்டிமன்றம் தான் வைக்கணும். இனிமேல் சாலமன் பாப்பையாயிட்டு சொல்லி சினிமா நடிகர்களுடைய இதுக்கு விவாகரத்துக்கு காரணம் இதுதான், குடும்பமா தொழிலா அப்படின்னு கேட்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் முக்கியமான காரணங்கள். இதுதான் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வீட்டுக்கு போனவுடனே சில இடங்களில் இவர் கலீல் ஜிப்ரான் சொல்லுவார், ஒவ்வொருத்தனுக்கு 2 காதலி இருக்குது. ஒன்று கனவு காதலி, இன்னொருத்தி பிறக்கவே இல்லை அப்படிம்பார்.
என்ன கனவு காதல்னா ஒரு சுள்ளிராஜன் ஒரு படத்தில் இது பண்ணியிருப்பார். அவருடைய மனைவி பார்த்தா எப்போ பார்த்தா எரிஞ்சு விடும். இது பண்ணிட்டு அது இப்படின்னு தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்லுவான். இன்னொன்று கற்பனை பண்ணுவார். அதே கற்பனை மனைவி வந்து இவர் உள்ள நுழைஞ்சு, வாங்க என்ன கஷ்டப்பட்டு வந்தீங்க, தண்ணி குடிங்க, வாங்க வாய் முகமெல்லாம் கழட்டிட்டு வாங்க, உட்காருங்க, அப்படியே அவர் வந்து ஒரு அன்பாக கவனிக்கும். இது ஒரு கற்பனை பண்ணியிருப்பார். கற்பனையாக இருக்கிற மனைவி மட்டும் இப்படி வரும். அந்த மனைவி வந்துட்டா, ஐயோ வந்துட்டாலே பேய் அப்படின்பார் அவர். இதுதான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கற்பனை மனைவி இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவருடைய மனைவி இப்படி இருக்கணுங்கிற ஆசைப்படுறதாங்களே, அதுதான் கற்பனை. கண்டிப்பாக அந்த கற்பனை ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. என் மனைவி இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கற்பனை இருக்கும். அந்த கற்பனை சில நேரங்களில் நல்லா இருக்கும், சில நேரங்களில் வெறும் கற்பனையாகவே இருக்கும். இவங்களுக்கு வந்து இவங்க நினைக்கிறாங்க ஒரு பெரிய ஹீரோவை பெரியவும் கல்யாணம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு இவன் எப்போ பார்த்தாலும் அந்த நடிகையோட சுற்றிட்டு இருக்கான், இவரோட சுற்றிட்டு இருக்கான், இவளோட கடலை போடுறான், அப்படிங்கிற நிறைய இருக்கும். இப்போ ஷாருக் கானே வந்து பார்த்திங்கன்னா சல்மான் கானுடைய ப்ரோக்ராமில் அவங்க ஒய்ஃப் உட்காந்துருப்பாங்க. மேலே வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார், அரட்டை அடிப்பார், என் ஒய்ஃப் அப்படி இப்படி சொல்லிட்டு இருப்பார். ஒரு கேள்வி கூட கேட்டிருப்பார் அந்த இவர், நீங்கள் இதுக்கு முன்னே வந்து விராட் கோலியுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நீங்கள் டூயட் பாடியிருக்கீங்க, இன்னாருடைய கேர்ள் ஃப்ரெண்டோட ஆடியிருப்பீங்க. அப்போ டூயட் பாடும்போது இது விராட் கோலியுடைய கேர்ள் ஃப்ரெண்டு நினைப்பீங்களா, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் நினைப்பீங்களா அப்படின்னு கேள்வி. இப்போ அவங்களே இந்த மாதிரி கேள்வி கேட்கல, நீ ஏன் இப்படி கேட்குற அப்படின்பாரு. அதுக்கு பிறகு நான் என்னுடைய சினிமா நடிக்கும்போது என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை தான் நினைப்பேன் அப்படின்பாரு. அவங்க ஒய்ஃப் உட்காந்துருப்பாங்க, சிரிச்சிட்டு இருப்பாங்க. இது சினிமா அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. கண்டிப்பாக அதை வந்து சினிமாவை எடுத்துக்கிட்டா சினிமா தான். இல்லை இதுலேயும் வந்து இவன் இப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் பண்ணிங்கன்னா சந்தேகத்தோடு போயிட்டே இருக்கும். சார் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படை சுஜித்ரா வந்து வளைச்சு தனுஷை தான் ஒரே அடி அடிக்கிறாங்க. 150 பெண்களோட தொடர்பு இருக்கு, 150 பெண்களை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, ஆமாம், அதனால தான் டைவர்ஸ் அப்படிலாம் பேசியிருக்காங்களா சார்? இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இதுதான். அதாவது டிவோர்ஸுக்கு காரணம் இதான் அப்படிங்கிறாங்களே. டிவோர்ஸுக்கு காரணம் இவங்க தான்றாங்க. அது மட்டும் இல்லை, ஹீரோயின் கூட மட்டும் விட மாட்டார், ஹீரோயின் அம்மாவை நடிக்கிற ஹீரோயின் விட மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மொத்தமாக நடித்தது 50 படங்களில், அதில் 150 பெண்களோடு தொடர்பு படுத்தி பேசுகிறது எப்படின்னு தெரியல. இவங்க தான் சொல்கிறாங்க, கணக்கு சொல்கிறாங்க. அந்த யார் அந்த ஹீரோயினுங்கிறது புள்ளி வருமானு அவங்க தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த பேர் உட்பட. ஏன்னா இவங்க நோட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். தனுஷ்னா இது என்னென்ன பண்ணுறாரு, எங்கெங்கே என்ன போகிறாரு, அவங்களுக்கு இவங்க தான் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இவங்களுக்கு தான் தெரியும் 150 பேர் யார், அந்த 150 பேர் 150 பெண்கள் அப்படிங்கிறது சுசித்ரா தான் சொல்லணும். அந்த 150 பேர் யார், நிஜமாவா அப்படின்னு சொல்லணும் அவங்க. அதை விட்டுட்டு இவங்க என்னென்னா எப்போ பார்த்தா தனுஷ் தான் இழுத்துட்டு இருக்காங்க. ஏன் தனுஷை டார்கெட் பண்ணணும்? தனுஷ் என்ன ஒரு ஆரம்பத்தில் ஏதோ ஒரு இதில் டார்ச்சரில் ஏதாச்சும் இருந்திருக்காது. ஆரம்பத்தில் தனுஷால் பாதிக்கப்பட்டிருக்குமா? ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது ஏதோ இவரால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இவரால் கண்டுக்காமல் இருக்கலாம். பாதிக்கப்படுறது ஒன்று, கண்டுக்காமல் இருக்கிறதும் ஒரு அவமரியாதை தானே சார்? ஆமாம், இதெல்லாம் ஒரு மூஞ்சி எவன்டா பார்ப்பான் அப்படிங்கிற ஆட்களும் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு இருக்கும், அவமரியாதையும் இருக்கும், வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அவங்க மேலே. அதனால் வளைச்சி ஒரு அடிச்சிட்டு இருக்காங்க. அவர் புருஷனோடு சேர்த்து ஒரு இது பண்ணாங்க, கே அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க அவர் கணவர்கிட்ட. அவர் வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார். இவங்களும் ரெண்டாவது வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இதாயிட்டாங்க. இப்போ பார்த்தா இவங்க அந்த பழைய முகமே இல்லை. பார்த்தீங்கன்னா முகமே ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது, முகம் இருக்குது. அப்பப்போ ஏதாச்சும் சரக்கு இருக்கு உள்ளே போச்சுன்னா அவர் பேச ஆரம்பிச்சிடறாங்களா என்னன்னு தெரில. திடீர்னு வர்றாங்க. இப்போ ஜோதிகாவை போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கினாங்க. அது வந்து அவங்கள ஏன் நீங்கள் வாங்குறீங்க? அவங்க சொந்த படம், அவங்க புருஷனாக வக்காலத்து வாங்குற அவங்க இது. நீங்கள் ஏன் மறுபடியும் அவங்களுக்காக சீர்னிட்டு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க. சம்மந்தம் இல்லாமல் சில நேரங்களில் வந்து மென்டல் ஆகிட்டா ஏதாச்சும் ஒரு வேலை நடு ரோட்டில் போகிறவனா, டேய் உன்னை உதைச்சேன்னா இவன்னு ஆரம்பிப்பாங்க. அவனுக்கு சம்மந்தம். ஆனால் யாரையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, இவங்கள தான் சொல்ல தெரியும். அந்த மாதிரி இவங்க யாரோ சில பேர்கள் அந்த தனுஷுடைய பேர் மட்டும் அவங்க மனசில் பச்சை குத்தி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்பப்போ தனுஷை இது பண்ணிகிட்ருக்காங்க, கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. இவங்களே ஐஸ்வர்யாவை கழுவி ஊற்றுனாங்க. ஆமாம், தனுஷுக்கு பொருத்தமே இல்லை. ஐஸ்வர்யா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்களை பார்த்துக்க மாட்டாங்க, பப்புக்கு சுற்றிட்டு இருப்பாங்க, இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டார் இவர் அப்படின்னு திட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் விஜயை திட்டிகிட்டு இருந்தாங்க. விஜய் வீட்டில் தான் அந்த போதைப் பொருள்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவரை திட்டிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே முடிஞ்சிட்டு இப்போ தனுஷில் நிற்கிது. தனுஷ் ஏதோ கேஸ் போடல நினைக்கிறேன். கேஸ் போட்டு அவர் வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறார். வேண்டாம், தேவையில்லை, போட்டே இருக்கணும் அப்படின்ட்டாரு. அவங்க அப்பாவை என்ன சொல்லிட்டாருன்னா,
அந்த நயன்தாராக்கா சொல்லும்போது, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, உங்களுக்கு வேலை இல்லை, சொல்லிட்டு இருங்க, பேசிகிட்டே இருக்கட்டும், விடுங்க, நாங்கள் எங்கள் வேலை பார்க்குறோம், விடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். என் மகனுக்கு அதே மாதிரி பரபரப்பாக இருக்கான், வேலைக்கு போயிட்டுருக்கான், அவனுக்கு இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை, நேரம் இல்லை அப்படின்றார். அதே தான் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி தான் பாடி சுஜித்ராவுக்கும் அவர் எந்த ரிப்ளை பண்ணுறது இல்லை. ரிப்ளை பண்ணால் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லிகிட்டே இருந்தால் நீங்கள் அது காலம் போயிடுமே. இப்போ 150 பேருடைய லிஸ்ட்டு கேட்கணும்ல, யார் யாரும் சொல்லணும்னு சொல்லணும். அதை பற்றிலாம் நீங்கள் விளக்கம் சொன்னால் என்ன ஆகும், இது அடிபட்டு போகுது. அவருடைய லைஃப் வந்து ஒரே இடத்துல நிற்க வேண்டியிருக்கும், நகர்ந்து போக முடியாது. இதனால் வந்து வேணாம் அப்படின்றாரு. கண்டுக்காமல் போகிறது சில விஷயங்கள் நல்லது. கண்டிப்பாக சார். ஓகே, மிக்க நன்றி சார். நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.